அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நதி மூலம் அருமையான குடும்ப நாவல் கதையின் தொடர்ச்சி. தெருவின் எதிர் வரிசையில் ஒரு வீட்டிலிருந்து இளம் பெண் ஒருத்தி வேடிக்கை பார்க்க வாயிலுக்கே வந்து விட்டதை பூரணி பார்த்து விட்டாள். அந்த ஊரில் மிகவும் வசதியாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்து மறைந்து போனவர் அவள் கணவர். அவர் பெயருக்கு இழுக்கு ஏதும் வராது, அவளும் அப்படியே வாழ்கிறவள். வேடிக்கை பார்க்கும் சாக்கில் தெரு பெண்கள் வீணான வம்பு கதைகள் ஏதும் கட்டிவிட்டால் சட்டென்று அவர்கள் இருவரையும் உள்ளே கடத்தி கொண்டு சென்று விட்டாள் பூரணி. நடையை தாண்டி உள்ளே வந்து நின்ற திலகா பிரமிப்புடன் தன்னை சுற்றிலும் பார்த்தாள். 4 புறமும் ஓடிய தாழ்வாரங்கள், அவைகளை ஒட்டிய அறைகள், நடுவே ஒரு கல்யாணமே செய்து முடித்துவிடும் அளவில் கம்பி தடுப்புகளால் ஆன பெரிய முற்றம் என்று இருந்த அது போன்ற ஒரு வீட்டை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை. வசதியானவைகள் என்ற சோபா, நாற்காலிகள் போன்ற ஆடம்பரங்கள் இருக்கவில்லை. தாழ்வாரத்தை அடுத்த பெரிய கூடத்தில் பளபளவென்று மின்னிய ஊஞ்சல் பலகை தொங்கியது. அதன் அருகே சுவர் ஓரமாக பாட்டன் காலத்து சாய்வு நாற்காலி ஒன்றும் ஒரு சிறு முக்காலியும் இருந்தன. மூலையில் ஒரு பட்டுப்பாய் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. சுவரில் சட்டம் அடிக்கப்பட்டு சீராக பல தெய்வங்களின் படமும் ஒருபுறம் காலமான முன்னோர்களின் படங்களும் காணப்பட்டன. வீடு தும்பு தூசியில்லாது சுத்தமாக தரை முழுவதும் சிவப்பு சிமெண்டில் தகதகத்து கொண்டிருந்தது. கதவு ஒருக்களித்து ஓர் அறையில் இருந்த அலமாரியில் சன்னமாக காமாட்சி அம்மன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. லேசாக ஊதுவத்தியின் மனம் அங்கிருந்து காற்றிலே மிதந்து வந்தது. பார்வையை பூரணி மீது திருப்பினாள் திலகா. நடுவயதை தாண்டியவள், மேகநாதனின் அக்காள். சாந்து பூசினாற் போல தடித்த உடல்வாகு, இங்கும் அங்கும் வெள்ளி கம்பியாக நரையில் இழையோடிய தலைமுடியை வாரி முடிந்திருந்தாள். சிவப்பு நூல் சேலையும் வெள்ளை ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். கழுத்தில் பிடியாக வைர முகத்தில் தொங்கிய தங்கச் சங்கிலிகளும் காதில் மின்னிய வைரக் கம்மல்களும் வெறுமையாக தெரிந்த அந்த முகத்தில் பணக்கார கலையை சிந்தி கொண்டிருந்தன. மேகநாதனின் சகோதரி உண்மையில் வசதியாக வாழ்கிறவள்தான். அந்த மாநிற முகத்தில் அமைதி தவழ்ந்த போதிலும் கண்களில் கடுமை தெரிகிறது. ஒருவேளை அந்த அம்மாளுக்கு திலகாவை பிடிக்காது போய்விட்டால்? யாரோ ஒரு அனாதை பெண்ணை கொண்டு வந்து தம்பி தன் தலையில் சுமத்துவதாக கோபமடைந்தால்? திலகாவுக்கு அச்சமாக தான் இருந்தது. பெண்கட்டுக்கு போய் கை கால்களை கழுவிட்டு வாமா, பூரணி உத்தரவிட்டாள். குரலில்தான் எத்தனை மிடுக்கு! கடைசி தாழ்வாரத்தின் பின்னால் தெரிந்த பெரிய கனமான மரக்கதவை தள்ளிக்கொண்டு வெளியே சென்றாள் திலகா. பின்கட்டு என்ற பகுதியே ஒரு தனி வீடு போன்று பெரிதாக காணப்பட்டது. குளியலறை, கழிவறை, ஜாமானறை என்று பல அறைகளுடன் கம்பி தடுப்பால் ஆன சிறு முற்றத்துடன் காணப்பட்ட பின்கட்டில் பெரிய அண்டாக்களில் நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அருகில் இருந்த செம்பில் தண்ணீரை எடுத்து முற்றத்தில் இறங்கி முகம் கை கால்களை நிதானமாக கழுவிக்கொண்டாள். இடுப்பில் இருந்த கைக்குட்டியை உருவி முகத்தை துடைத்து கொண்டாள். அதற்கு பின்னால் திறந்த கதவு வழியே கண்களை ஓட்டினாள். வீட்டை விட பெரிய ஒரு தோட்டமும் கிணறும் பின்புறம் தெரிந்தன. கிணற்றடியில் வேலைக்கார பெண் பாத்திரங்களை துளைக்கி கொண்டிருந்தாள். மெல்ல திரும்பி உள்ளே வரும்போது பின்கட்டின் கதவு அருகே நின்று விட்டாள். அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சில் அவள் பெயர் அடிபடுவதை கேட்டு நெஞ்சு துணுக்குற்று நின்று கேட்டாள். இந்த முற்றத்திலேயே அந்த பெண்ணும் கை கால்களை கழுவி இருக்கலாமே, ஏன் பின்பக்கம் துரத்துனீங்க? மேகநாதன் சிரித்து கொண்டே கேட்டபடி முற்றத்தில் இறங்கி செம்பு நீரில் தன் கை கால்களை கழுவி கொண்டு வந்தான். வேணும் தான் அந்த பெண்ணை பின்கட்டுக்கு அனுப்பினேன். அவளை இங்கே நிறுத்தி வச்சுக்கிட்டு உன்கிட்ட என்ன விவரம் கேட்க முடியும்? மேகா, யார் இந்த பெண்? எங்கேயோ பார்த்த முகமா தெரியுது. முதல்ல சங்கதியை சீக்கிரம் சொல்லு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்று பதறினாள் பூரணி. நம் உதவியை நாடி வந்திருக்கும் ஒரு அபலை பெண், அவ்வளவுதான். உண்மையா? வேற எந்த விவகாரமும் இல்லையா? அவளோட நீ சேர்ந்து வந்து இறங்கினதை பார்த்தப்போ எனக்கு திக்குன்னு போய்விட்டது. உங்க அப்பா தாத்தாவுக்கு தெரியாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியேன்னு பயந்து போயிட்டேன் தம்பி. இருந்தாலும் அந்த முகம் ரொம்ப தெரிஞ்ச முகமா இருக்கே. அக்கா, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்கம் வராப்புல நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு. ஒரு முக்கிய காரியமாக இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. உண்மையை சொன்னால் நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. இந்த பெண் திலகா தன் பாட்டன் ரத்னசாமி ஐயாவை நேரில் பார்க்க பட்டணத்திலிருந்து வந்திருக்கு. தம்பி, நம்ம அனுசையாவோட மகள் நான் சொல்கிறேன்.
அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்ட போது கூட ரத்னசாமி ஐயா மனம் இறங்கலன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆமா, இத்தனை காலம் இந்த பொண்ணு எங்கே இருந்தாளாம்? உண்மையில் எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் அவள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க. திலகாவை எதேச்சியா நான் பட்டணத்து கடை ஒன்றில் சந்திச்சேன். பார்த்த உடனேயே இந்த பெண்ணுக்கும் நம்ம ரத்னசாமி ஐயாவுக்கும் உறவு இருக்குன்னு எனக்கு தெரிந்து விட்டது. மற்றதையெல்லாம் ஊகித்து கொண்டேன். தன் பாட்டனை தேடிக்கிட்டு அனுசியா அம்மாளின் குழந்தை ஒரு நாள் இந்த ஊருக்கு வரலாம்னு நாம் பேசிக்கிட்டது உண்மையாயிடுச்சு. இந்த பொண்ணு நான் எதிர்பார்த்தபடி ஊருக்குள்ள வந்த சமயம் வழியில மார்த்தாண்டத்தை பார்த்து ஒரேடியா நடுங்கிக்கிட்டு நின்னப்போ, நல்ல வேளை நான் காரில் வந்து கொண்டு இருந்தேன். சட்டுன்னு அந்த பொண்ணு நமக்கு உறவு போல நடிச்சேன். காரில் ஏற்றிக்கிட்டு வந்தேன். வேற எங்கே அழைச்சிட்டு போவேன்? அதனால உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் திலகாவை உங்களோட வீட்டில் தங்க வச்சுக்கணும். யாராவது கேட்டால் இவள் எங்கள் உறவு பொண்ணு, உதவிக்காக அழைச்சிட்டு இருப்பதாக சொல்லணும். பிறகு மெதுவாக நான் மற்ற சங்கதிகளை கவனிக்கிறேன். மார்த்தாண்டத்தின் விரோதத்தை விலைக்கு வாங்கணுங்கிற உங்கள் சொந்தக்கார பொண்ணுன்னா அவர் கண்டுக்க மாட்டார். நான் சொல்லிவிடுவேன். ஆனால் நீ சங்கதியை சொன்ன பிறகு எனக்கே நல்லா தெரிகிறது. அந்த பொண்ணு அப்படியே அனுசையா உரிச்சி வச்சுக்கிட்டு வந்திருக்கே. மார்த்தாண்டம் கண்டுக்க மாட்டாரா? அவர் ரத்னசாமி ஐயா கிட்ட வந்து சேர்ந்தப்போ அனுசியா அம்மா கதை முடிஞ்சு போயிருந்தது. அதனால அவர் அந்த அம்மாவை பார்த்தது இல்லை. ஒரு நாள் அவர் உண்மையை தெரிஞ்சுக்குவார். ஆனாலும் அக்கா, நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது அது தடம் புரண்டு கிடப்பதை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு மனமில்லை. திலகாவுக்கு உதவணும்னு ஆவலா இருக்கு. தம்பி மேகா, உண்மையை சொல். அது ஒன்றுக்காக மட்டும்தான் நீ பாடுபட முன் வந்திருக்கியா? இல்லாட்டி? பூரணி கலகலவென்று சிரித்தாள். அக்கா, நீங்க பொல்லாதவங்க சொல்லிவிட்டு மேகநாதன் தன் சகோதரியுடன் சேர்ந்து உறக்க சிரித்தான். அத்தனையும் கேட்டுக்கொண்டு நின்ற திலகாவின் நெஞ்சு தாங்க முடியாத மகிழ்ச்சியில் தீவிரமாக அடித்து கொண்டது. டாக்டர் மேகநாதனுக்கு அவள் மீது ஏற்பட்டிருக்கும் ஈர்ப்பும் வெறும் அனுதாபமா, அல்லது ஏமா இப்படி? உள்ளே வா. பூரணி இப்போ மிகவும் திருப்தியுடன் திலகாவை ஆராய்ந்தாள். உயரமாக தங்க கொடி போல நின்ற அந்த பெண்ணின் முகத்திலே தாயின் சாயலும் தெரிந்தது. பாட்டனின் கூர் மூக்கும் அழுத்தமான பார்வையும் இருந்தன. மொத்தத்தில் பெண் அழகாகவே இருக்கிறாள். அழகான பெண்களுக்கு உதவி செய்ய முன்வர மேகநாதனைப் போல கால்கட்டு இல்லாத இளம் காளைகளுக்கு கசக்குமா? இத்தனை காலம் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இடம் கொடுத்து பேசாது கல்யாணத்தை தள்ளி போட்டு கொண்டு வந்த தம்பி மேகநாதன் தலை குப்புற விழுந்து விட்டிருக்கிறான். தனக்குள்ளே மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் சிரித்து கொண்டாள் பூரணி. கனப்பொழுது போலத்தான் தோன்றியது. ஆனாலும் ஒரு வாரம் ஓடிவிட்டது. இந்த குறுகிய காலத்திற்குள் பூரணியம்மாள் எப்படி மாறிப்போய் விட்டிருந்தாள்? வீட்டுக்குள் நுழைந்த முதல் நாள் அவள் கண்களில் தெரிந்த கடுமை, திலகா யார் என்று புரிந்து கொண்டவுடன் எப்படி மாயமாகியது? அதற்கு பின் அவளுக்கு தான் எத்தனை உபசரிப்பு! அவளால் நம்பவே முடியவில்லை. வாரத்துக்கு 2 வாட்டியாவது எண்ணெய் தேய்ச்சி முழுகணும். பெண்களுக்கு கூந்தல் ஒரு பெரிய சொத்து, அதை நல்லாவே கவனிச்சுக்கணும் சொல்லிவிட்டு மயில் தொகை போல அவிழ்ந்த திலகாவின் முதுகில் பரவி விழுந்து கிடக்கும் முடியை மெல்ல தொட்டு பார்ப்பாள் பூரணி தாயன்புடன். சமையல் அறை முன்னால் தாழ்வாரத்தில் விரித்து போட்டிருக்கும் பாய் மீது வீட்டு தலைவி அருகே அமர்ந்து கொண்டு தோட்டத்திலிருந்து பறித்து வந்த வாழை இலையை கழுவி துடைத்து வேலைக்காரி போட நீர் தெளித்துவிட்டு பச்சை பசேலென்ற இலை மீது மல்லிகைப்பூ போன்ற சோற்றையும் பதார்த்தங்களையும் சமையல்காரம்மா பணிவுடன் பரிமாற கெட்டி பருப்பையும் நெய்யும் கலந்து சோற்றுடன் பிசைந்து சுவைத்து சாப்பிடும் அனுபவம் திலகாவுக்கு மிகவும் அதிசயமாகத்தான் இருந்தது. வெள்ளி டம்ளரில் காய்ச்சிய பாலை கொண்டு வந்து படுக்க போகும் முன் அவள் முன் வேலைக்காரி முக்காலி மீது வைத்துவிட்டு போன பணிவும் அவளுக்கு ஒரு புதிய அனுபவம். பிறருக்கு தொண்டு செய்து வாழ பழகி கொண்டவள் அவள். இப்போது அவளுக்கு அரண்மனை மரியாதையும் உபச்சாரமும் கவனிப்பும் கிடைத்து கொண்டிருந்தன. இதெல்லாம் உண்மையா அல்லது ஒரு நீண்ட கனவா? கூடத்து எதிரே இருந்த படுக்கை அறையை அவளது உபயோகத்திற்காக பெருக்கி சுத்தம் செய்து பல நாளாக கவனிப்பாரற்று கிடந்த தேக்கு மரக்கட்டிலில் படிந்து கிடந்த தூசியை துடைத்துவிட்டு பத்திரமாக சுற்றி வைத்திருந்த வெல்வெட் மெத்தையை விரித்து சுத்தமான விரிப்பும் தலையணையும் போட்டு முதல் நாள் இரவு பூரணி உபசரித்ததை அவளால் நம்பவே முடியவில்லை.
கொசு உபத்திரவம் கொஞ்சம் இருக்கும். அதனால மின்விசிறியை தாராளமா போட்டுக்கலாம். மேல் ஜன்னல் திறந்திருக்கு. கீழ் ஜன்னல்களை திறக்காதே. காலம் கெட்டு கிடக்கு. நான் ஊஞ்சலில் தான் தூங்குகிற பழக்கம். 2ஆம் கட்டுக்கு எழுந்து போகணும்னா என்னை எழுப்பு. தனியாக போக வேண்டாம். பலமுறை எச்சரித்திருந்தாள். ரயில் பயண அலுப்பு, மார்த்தாண்டம் தந்த அதிர்ச்சி, வயிறார உண்ட களைப்பு. உறங்கி போனாள். மறுநாள் காலை எழுந்து பல் துலக்கிவிட்டு வேலைக்காரி எடுத்து வந்த வெந்நீரில் குளித்து உடை மாற்றிக்கொண்டு அவள் மெல்ல தோட்ட பக்கம் சென்றாள். பூரணி அதற்குள்ளாகவே வேலைக்காரர்களிடம் அந்த தகவல்களை பரப்பிவிட்டிருந்தாள். மெல்ல அது ஒரு புறவும் பரவிவிடும் என்ற நம்பிக்கை. பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்த வள்ளி அவளை பார்த்து புன்னகைத்தாள். அம்மாவோட அண்ணாச்சி மகளாமே நீங்கள்? ஏமா இத்தனை காலமா எங்களை எல்லாம் விட்டுட்டு ஒளிந்திருந்தீங்க? பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்போதாவது அத்தையை மறக்காம வந்து அவர்களோடு கொஞ்ச காலம் இருக்க மனசு வந்துச்சே என்று கேட்டாள் பரிவுடன். பாத்தியை கொத்தி கொண்டு இருந்த தோட்ட வேலையால் குப்புசாமி முண்டாசை அவிழ்த்து தோள் மேல் போட்டுக்கொண்டு நிமிர்ந்தான். வெற்றிலை காவி எரிய பல் தெரிய சிரித்தான். அத்தையம்மா இனி இவங்கள லேசில் விடுவாங்களா? அவங்களுக்கு வயசாகுது. அண்ணாச்சி மகளை துணைக்கு வச்சுக்குவாங்க. இல்லை குப்புசாமி, நான் நினைக்கிறது வேற. நம்ம அம்மா பெரிய யோசனையோடு தான் அண்ணாச்சி மகளை இங்கே கூட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவர்களது பேச்சை கேட்டு முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க பதில் அளிக்க தெரியாது மௌனமாக நின்றாள் திலகா. அவளது வரவை பற்றிய செய்தி விரைவில் தெருவுக்குள் பரவிவிட்டு இருப்பதையும் அவள் அறிந்து கொண்டாள். என்ன பூரணி, எனக்கு இத்தனை நாள் சொல்லலையே? தங்க சிலை போல ஒரு பொண்ணு உங்க அண்ணனுக்கு இருக்கிற சங்கதியை சொல்லி இருந்தால் என் பேரனுக்கு கட்டி வைக்க நான் பொண்ணுக்காக ஊர் ஊரா தேடி அலைஞ்சிருக்க மாட்டேன். ஆமா, எந்த ஊர்ல இருக்கான்னு சொன்னேன்? மருதநாயகம்பேட்டையா? மதுரை பக்கமா? பட்டணத்தில் படித்த பொண்ணா? கூட பிறந்தவங்க யாரும் இல்லையே? ஒரே ஒரு பொண்ணு தானே? அட, கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவன்னு சொல்லு. கூடத்திலே நிம்மதியாக கிழவி காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்தபடி கதை அளக்க தொடங்கிவிட்டாள். மேகநாதன் சொல்லி கொடுத்ததை கிளிப்பிள்ளை போல கேட்டவர்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி பூரணியின் வாய் வலித்தது. பட்டணம் என்றாலே சங்கதி வேறு. அடுத்த வீட்டுக்காரரை பற்றி அக்கறை காட்டாது பல ஆண்டுகள் வாழ முடியும். கிராமத்து சங்கதி அப்படி அல்லவே. வீட்டில் நல்லது பொல்லாததுக்கு 4 பேரின் தயவு தேவையாயிற்றே. பூர்ணி தன் தம்பி சொல்லி கொடுத்த கதையை கெட்டியாக பற்றி கொண்டு இருந்தான். கேட்டவர்களுக்கு அழுக்காது பதிலளித்தாள். பெற்ற குழந்தையைப் போல தன்னுடன் ஒட்டி உறவாடுகிறாள் என்கிற காரணத்தாலோ அல்லது ரத்தனசாமி ஐயா வீட்டு வாரிசை தன் வீட்டில் வைத்து சோறு போடும் ஒரு பெரும் தகுதி கிடைத்ததே என்கிற மகிழ்ச்சியாலோ பூரணி திலகாவிடம் மிகவும் அன்போடு பழகினாள். மாலை வேளையில் முற்றத்து குரட்டில் அவளை அமரச் செய்து தேங்காய் எண்ணெய் தொட்டு கூந்தலில் பூசி அவளது நீண்ட முடியை தானே வாரி அழகாக பின்னிவிட்டாள். தோட்டத்தில் பூத்த சம்பங்கி, முல்லை, இருவாட்சி பூக்களை வேலைக்காரி தொடுத்து கொடுக்க அதை திலகாவின் தலையில் தன் கையாலேயே சுட்டி அழகு பார்த்தாள். என்ன இருந்தாலும் பரம்பரையின் பாதிப்பு விட்டு போகுமா? அனுசூயாவின் சின்ன வயசுல இருந்தா போல நிறமாக ஒட்டு மாம்பழம் போல எத்தனை அழகா இருக்கா! பெரிய மனிதர் விட்டு ரத்தமாச்சே. மணலில் பிடுங்கி எறிந்த வள்ளிக்கிழங்காட்டமா இவளை என்று தனக்குள்ளே பலமுறை எண்ணி கற்பனையில் மகிழ்ந்தாள் பூரணி. காலை பிடிச்சு விடட்டுமா அம்மா என்று அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு தன் பஞ்சு விரல்களால் கால்களை அமுக்கியது போது பரிவால் கரைந்து போனாள். இத்தனை பணத்தை வச்சுக்கிட்டு பாவி கிழவன் இந்த குழந்தையையும் தாயையும் பட்டினியும் பசியுமாக தவிக்க விட்டிருக்கிறானே. திலகா தான் காயத்ரி இல்லத்தில் வளர்ந்த கதையை சொன்னபோது கண்ணீர் விட்டு மனம் புழுங்கி போனாள் பூரணி. சே, அவரும் ஒரு மனிதனா? எது எப்படியானாலும் சரி, திலகா இந்த வீட்டை விட்டு வெளியேறும் முன் ஏதாவது ஒரு நல்ல முடிவுடன் தான் அவளை வெளியே அனுப்ப வேண்டும். இதனால் ஊரில் 4 பேரிடம் அவளுக்கு அவச்சொல் ஏற்பட்டாலும் சரி. வாழ வேண்டிய பெண்ணுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்த புண்ணியம் அவளுக்கு கிட்டினால் போதும். பலவாறு தனக்குள் திட்டமிட்டு கொண்டிருந்தாள். இடையே மேகநாதன் 2 நாட்களுக்கு ஒரு முறையினும் அங்கு வந்து அவர்கள் நலனை விசாரித்துவிட்டு போய் கொண்டிருந்தான். அவனது நன்மையை உத்தேசித்து திலகா பூரணி அம்மாளை அத்தை என்று உறவு வைத்து அழைக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியிருந்தான். அக்காவும் தம்பியும் ஊஞ்சலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது திலகா சற்று ஒதுக்குப்புறமாக சுவர் ஓரமாக உட்கார்ந்து கொள்வது வழக்கம். ஆனாலும் மேகநாதனின் கண்கள் அவளை பல முறை தேடுவதை அவள் உணர்ந்தாள்.
கண்ணும் கண்ணும் கலந்தபோது அவளுள் எழுந்த இன்ப எதிர்பார்ப்பினால் அவளுக்கு சில சமயங்கள் மூச்சு திணறியது. மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியோ கட்டுக்கொள்ளாது பொங்கி புரண்டது. ஒரு நாள் மாலை கிராமத்தின் பிரபல ஐயனார் கோவிலுக்கு மாட்டு வண்டியில் திலகாவோடு பூரணி கிளம்பினாள். நம்ம வீட்டு குலதெய்வம் இந்த ஐயனார் சாமி, அதனால் நீயும் வந்து கும்பிட்டுக்கோ. மனதில் எதையாவது நினைச்சு ஒரு மண்டலம் விரதம் இருந்து பிறகு அர்ச்சனை செய்து வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீ நினைச்சு கொண்டு வந்திருக்கிற காரியம் நிறைவேறணும்னு ஐயனாரை நல்லா வேண்டிக்கொள் சொல்லி கொண்டே தன் பீரோவை திறந்தாள். அவர் போன பிறகு நான் ரொம்ப ஜருகி போட்ட சேலைகளை கட்டுறதே இல்லை. இதெல்லாம் அப்படியே அலமாரியில் மக்கி போகுது. இந்த வாடாமல்லி வர்ண சேலையை உடுத்திட்டு வா என்று கனமான காஞ்சிபுரம் பட்டு சேலை ஒன்றை அவளிடம் நீட்டினாள். அதிலிருந்து கம்மென்று ரோஜா அத்தரின் மனம் முகத்தில் மோதியது. நல்ல வேளை, புடவையின் பச்சை கரைக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஜாக்கெட்டும் அவளிடம் இருந்தது. மிதமான ஒப்பனையில் தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் அந்த சேலையில் திலகா மிக அழகாக தெரிவதை கண்ட பூரணிக்கு ஒரே வியப்பு. தன் கழுத்திலிருந்து ஒரு கொத்து தங்க சங்கிலியை கழற்றி அவளுக்கு பூட்டினாள். கன்னங்களை தடவி திருஷ்டி சொடுக்கினாள். சும்மா சொல்லக்கூடாது, இப்ப உன்னை எவனாவது பெண் பார்க்க வந்தால் அப்படியே கொத்திக்கிட்டு போய்விடுவான். கேலியாக சிரித்தாள். பூஜையை முடித்து கொண்டு பிரசாத தட்டுடன் அவள் வெளியே வந்தபோது திலகா அதிர்ந்து போய்விட்டாள். ஜரிகை மேல் துண்டு சில்க் சட்டை மீது ஆட, நெற்றியில் பட்டையாக திருநீரும் இடையில் பட்டுக்கரை வேட்டியுமாக பெரிய மனிதர் அலங்காரத்திலே கோவிலுக்குள் புகுந்த மார்த்தாண்டம் விழி பிதுங்கிவிட்டவன் போல் அவளை திகைப்புடன் பார்த்து கொண்டு சிலையாக நின்று விட்டான். வழியே சென்று பிறர் மனத்தாங்களை விலைக்கு வாங்க விரும்பாதவள் பூரணி. ஆனால் வந்த வம்பு சண்டையை லேசில் விட மாட்டாள். அப்படி ஒரு பிடிவாதம். இளம் வயதை எப்பொழுதோ தாண்டிவிட்டாள் என்கிற உரிமையிலும் ஊரில் செல்வாக்குடன் வாழ்கிற சில வீட்டுக்காரர்களில் அவளும் ஒருத்தி என்கிற தெம்பாலும் ரத்னசாமி ஐயாவிடம் கை கட்டி சேவகம் செய்கிற ஆட்களில் மார்த்தாண்டமும் ஒருவன் என்பதாலும் பூரணி அவனை திரும்பி பார்த்து புன்முருளித்தாள். ரொம்ப நாள் ஆச்சா, அடையாளமே தெரியல. தம்பி, இப்போ முன்னை விட சித்த பருமனா தெரியுது. நலமா தானே இருக்கீங்க? பெரிய ஐயாவும் நலம்தானே? கேட்டபடி பிரசாத தட்டுடன் மார்த்தாண்டத்தின் அருகே நெருங்கினாள். மாவிளக்கு போட்டே, இந்தாங்க பிரசாதம் கூறிக்கொண்டே தட்டை அருகிலிருந்த குத்துக்கள் ஒன்றின் மீது வைத்தாள். மாவிளக்கை மூடியிருந்த வாழை இலையில் ஒரு சிறு துண்டத்தை கிழித்து மாவிளக்கிலிருந்து ஒரு பகுதியை பிட்டு அதன் மீது வைத்து சுருட்டி அவனிடம் நீட்டினாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.